Hello, good evening பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So happy to see all of you. நான் உங்க ஸ்ருதி மேம் and இன்னைக்கு நம்ம நீட்டுக்கு செமையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டான டயக்ராம்ஸ் நீங்க என்னென்ன படிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஓகே, so how we are going to take this session அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களா, நான் வந்து I'm going to give you a set of இம்பார்ட்டன்ட்டான டயக்ராம்ஸ். அது நம்ம வந்து பிரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதோட மெயின் கம்போனன்ட்ஸ் என்ன, அதிலிருந்து என்ன மாதிரியான பாசிபிள் கேள்விகள் வரலாம் நமக்கு அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக அப்படிங்கிறத வந்து நம்ம குயிக்காக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டயக்ராம்க்கும். ஓகேயா, ஸோ அதனால ஒரு செட் ஆஃப் டயக்ராம்ஸ் நம்ம இன்னைக்கு பண்ணுவோம் and இன்னொரு செட் ஆஃப் டயக்ராம்ஸ் வந்து we will be doing in our coming classes. Is that okay? Hi Jeevanandam, AV, PVS, Subha, Balakrishnan. Hello everybody, hello, good evening. ஓகே, ஸோ அதனால் நீட்டுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கான ஒரு டவுட் என்ன இருக்கும் அப்படின்னா, மேம் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் டயக்ராம் சொல்கிறீங்க, பட் டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு இருக்குமா, எங்களுக்கு வந்து டயக்ராம் பேஸ்டாக எத்தனை கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ சி அது வந்து வருஷத்துக்கு வருஷம் மாறிட்டே தான் பசங்களாக இருக்குது. ஓகே, சில வருஷங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20% கொஸ்டின்ஸில் வந்து டயக்ராம் இன்வால்வ் பண்ணி யூனோ ஏபிசிடி அப்படின்னு கொடுத்து அந்த ஏயோட ஃபங்க்ஷனை மேப் பண்ணுங்க, ஏயோட பார்ட்டை வந்து அதோட ஃபங்க்ஷனோட மேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பட் அதையும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு டயக்ராம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அந்த ஒரு டயக்ராமுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா? there are parts to that diagram, there are functions to that diagram. ஸோ அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஹேவ் கம் இன் த ப்ரீவியஸ் இயர். இஸ் தட் ஓகே? ஆல் ரைட். ஸோ அதனால மறக்காமல் join the session, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வாங்க. மேக் ஷோர் ஆல் ஆஃப் யூ ஆர் தேர் இன் கிளாஸ். ஓகே, சுபா நீங்கள் வந்து போர்டு எக்ஸாமுக்கு படிக்கிறதுல கேன் ஐ ஃபோக்கஸ் ஃபுல்லி அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது கண்டிப்பாக வந்து யூ வில் ஹாவ் டு டூ அ லிட்டில் பிட் ஆஃப் நீட் ப்ரிப்பரேஷன். நான் எப்படி வந்து போர்டு எக்ஸாம்ஸ் அண்ட் நீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தனியாக ஒரு செஷன் எடுத்திருப்பேன். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் அவுட் ஃபார் டிப்ஸ் இன் தட். ஓகே எஸ்பி அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. அவுட் சைடு என்சிஆர்டி சப்போஸ் கொஸ்டின்ஸ் வருதுன்னே வச்சுக்கோங்களேன், எத்தனை கொஸ்டின்ஸ் வந்துட போகுது? மிஞ்சி போனால் 1 question or 2 questions மொத்த பேப்பரில் வில் பி அவுட் சைடு என்சிஆர்டி. கிளியர்லி இதுதான் நம்மளோட சிலபஸ், இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி என்டிஏ நமக்கு கிளியரான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. ஸோ அதனால there is no chance that for any reason outside of NCERT நிறைய கொஸ்டின்ஸை குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஓகே, ஸோ அந்த பயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஓகே பசங்களா? ஆல் ரைட். ஓகே, வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்கான லிங்க் ஓகே கண்டிப்பாக நான் டீமை செக் பண்ண சொல்கிறேன் பசங்களா, டோன்ட் வரி. ஓகே, ஃபேன்டாஸ்டிக். ஸோ நம்ம கம்யூனிட்டிஸில் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூனோ டெலிகிராம் கம்யூனிட்டியில் எல்லா பிடிஎஃப்ஸுமே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அது டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி யாரோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, டீம் அதை குவிக்காக ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ், எல்லா பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஓகே, ஆல் ரைட். நவ் Xylem NEET தமிழ் சேனல் உங்களுக்கே தெரியும், எவ்ரி டே எவ்ரி வீக் we are working so that நீங்கள் உங்கள் ட்ரீம் டே அன்னைக்கு போய் மாசாக செமையாக உங்களோட எக்ஸாமை எழுத முடியும். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து we are all there with you பசங்களா. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and stay with us. ஓகே, 5 families morphologies கூடிய சீக்கிரமே will be covered. விஸ்வாஹரி அது வந்து இஸ் அவுட் ஆஃப் NCERT, ஐ அக்ரி. பட் ஆனால் கண்டிப்பாக நம்ம சிலபஸில் தான் இருக்குது. ஓகே, சிலபஸை கொடுத்துருக்கிறத கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ சுபா நியூ NCERTயில் இருக்கிறது எல்லாமே இருக்குது, பட் ஓல்டு NCERTயிலிருந்து there are certain things that are included. ஃபார் எக்ஸாம்பிள் காக்ரோச். ஓகே, ஜுவாலஜி எடுத்துக்கிட்டோம்னா காக்ரோச் வந்து was not there previously நம்மளோட I'm sorry, new NCERTல it is not there, but previously நமக்கு cockroach மட்டும் இல்லாம frog மட்டும் இல்லாம we had earthworm also. So now what have they told us? earthwormலாம் படிக்க வேணாம், cockroach ஒன்று படிக்கணும், frog ஒன்று படிக்கணும், tissues படிக்கணும். அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால அவங்க என்ன சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ 100% அது நீங்கள் படிக்கணும். ஓகே, இஸ் தட் ஓகே எவ்ரிபடி?
யா ஸோ அதனால் அந்த எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் என்சிஆர்டியில் என்னெல்லாம் இல்லையோ அது கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து we will be covering. ஓகே, if you see ஃப்ராக்கெல்லாம் வந்து தனி செஷன்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஆல்ரெடி all that is there. ஓகே, மார்ஃபாலஜி ஆஃப் ஃபேமிலிஸ் கூடிய சீக்கிரமே it will be available. விஸ்வா, don't worry. ஓகே, all right. Fantastic pasangla, fantastic. So இன்னைக்கு வந்து we are going to start off with one set of diagrams. Okay. Okay, I understand நீங்கள் வந்து நியூ என்சிஆர்டி ஓல்டு என்சிஆர்டிங்கிற குழப்பத்துலேயே இன்னும் இருக்கீங்க சுபா. See, don't worry, anyway நம்மளோட சிலபஸ் கிளியராக டிஃபைன் ஆயாச்சு இல்லையா? ஸோ நம்ம நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நியூ என்சிஆர்டியில் என்னெல்லாம் இருக்கோ all the 79 chapters is anyway included. ஸோ அதனால நம்ம அதை வந்து we will focus and whichever is outside of that extra topicsலாம் anyway நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். பட் அதையும் தாண்டி உங்களுக்கு ப்ராக்டிஸ் அதெல்லாம் வேணும்னாலுமே we are here for you, don't worry. Okay, all right. now பசங்களா வந்ததுக்கு ஆரம்பமா லைக் பட்டனை யாரு தட்டுவா? என்னது இது? அட்டெண்டன்ஸை கேட்காம நீங்களா போடணும், அதுக்கு பேர் தான் அட்டெண்டன்ஸ். ஓகே, ஆல் ரைட், அந்த லைக் பட்டனை போடுங்க. எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சாப்பா? எவ்ரிபடி? ஓகே, ஆல் ரைட், ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். ஸோ நம்மளோட நீட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் we have class 11 portions, we have class 12 portions. Okay, so class 11th ஓட zoology portionsல என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான டயக்ராம்ஸ் இருக்கு, அதோட கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பிரீஃபாக வந்து I am going to tell you today. Okay, so first thing வந்து elementary canal of cockroach. இந்த டயக்ராம் வந்து is extremely important. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, first of all we will discuss இந்த ஒரு section and then I will tell you என்னென்ன types of question can come from this particular diagram. Is that okay everybody? Yeah, so can I see some stars in the chat box? Yeah, Sandhya, Subha, Shreya, Vishwa, Kana, எல்லாருமே எங்கப்பா stars chat boxல எங்க stars? Okay, yes, so இது வந்து கிளாஸ் 11th போர்ஷன்ல இருந்து ஐ எம் டெல்லிங் யூ. ஸோ நீட்டுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் டெஃபினட்டாக திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். 12th போர்ட்ஸுக்கு திஸ் இஸ் நாட் தேர். ஓகே, ஆல்ரைட். ஸோ கிளாஸ் 11th போர்ஷன்ஸ்லேருந்து நம்ம நீட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு எலிமெண்ட்ரி கெனால் ஆஃப் காக்ரோச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஸோ எலிமெண்ட்ரி கெனால் ஆஃப் காக்ரோச் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆல் நோ காக்ரோச் இஸ் பிலாங்கிங் டு ஆர்த்ரோபோடா. இட் இஸ் அன் இன்செக்ட். அப்போ இன்செக்ட் அப்படின்னு சொல்லும்போது இட் ஹேஸ் அ கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதாவது மவுத்தில் ஆரம்பித்து ஏனஸில் முடிகிற ஒரு கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் ப்ரெசன்ட் இன் த கேஸ் ஆஃப் நம்மளோட காக்ரோச். ஓகே, ஸோ ஆரம்பிக்கிறது எங்கே? ஆஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங் இஸ் த மவுத். மவுத்லிருந்து we have the pharynx. ஓகே, எப்படி நமக்கு மவுத்க்கு அப்புறமா we have a pharynx, ஸோ அதே மாதிரி it also has a pharynx. ஓகே, followed by a food pipe which is the esophagus. ஓகே, ஈசோஃபேகஸ்லேருந்து கீழே வந்தோம் அப்படின்னா it has a ஸ்டோரேஜ்க்கான ஒரு ஆர்கன். ஓகே, which is called crop. க்ராப்லிருந்து நெக்ஸ்ட் வந்து தேர் இஸ் அ கிரைண்டிங் கைண்ட் ஆஃப் அன் அப்பேரட்டஸ். ஓகே, மிக்சியில் பிளேடு வச்சு நம்ம வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இட் ஹேஸ் ஆல்சோ அ பர்டிகுலர் ஆர்கன் கால்ட் த கிசார்ட். ஓகே, ஸோ அதனால் வாயில் ஆரம்பித்து ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், crop and the gizzard. Okay, இது எல்லாமே is comprising the foregut of the cockroach. Okay, so foregut, first part of the cockroach, first part of the digestive system is the foregut, and foregut la vandu we have the mouth, the pharynx, the esophagus, the crop and the gizzard. Is it clear pasangla everybody? Now midgut vandu pathingana is a ஒரு குட்டி tube that is connecting the foregut and the hindgut. Okay, ஆனா இந்த midgutக்கும் foregut-க்கும் நடுப்புற we have something called the hepatic ceca. So hepatic ceca ஓட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்மளோட பாடியில் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸில் வந்து ஒரு சர்டன் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஜூஸஸ் இருக்குது இல்லையா, pancreatic ஜூஸஸாக இருக்கலாம், ஆல் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் ஜூஸஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஜூஸஸ் எல்லாம் செக்ரீட் பண்ணி அதோடைய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான செக்ரீஷன்ஸ் கம்ஸ் ஃப்ரம்
this hepatic ceca. Is it clear? So foregut kum midgut kum nadula da we have this hepatic ceca. Then from the midgut to hindgut, okay, midgut to hindgut irukra junction la da we have the malphigian tubules. Okay, so malphigian tubules you all know is one of the excretory organs in cockroach. Okay, so adu kittatta or 150 200 strands of kuti fibers which forms the malphigian tubules. Is that clear? Is that okay, everybody? Yeah. Now in the oru malphigian tubule ku apram, so where is the malphigian tubule? Between the midgut and the hindgut. Okay, and hindgut region la vandu paathom appadina we have a colon and then a rectum ending with a anus. Okay, this is the hindgut region of the cockroach. Okay, so motto elementary canal la we can divide as the foregut, midgut and the hindgut. Foregut la enala irukku? Mouth, pharynx, esophagus, crop and gizzard. Okay, then midgut vandu is just a slender tube, and hindgut la vandu we have the colon, the rectum, and idu ellame will end at the anus. Okay, foregut kum midgut kum nadula da we have hepatic ceca, midgut kum hindgut kum nadula da we have the malphigian tubules. Okay, so ivla da pasangala diagram. Is that okay? இல்ல ராஃபா பானு, சேம் டயக்ராம்ஸ் தான் இருக்கும், பட் இதே கலர்ல இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா மே ஆர் மே நாட் பி தேர். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ அது நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது கண்ணா, பிகாஸ் இன் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் ஆல்சோ சேம் ஆல்வியோலை டயக்ராம் ஆர் சேம் பர்டிகுலர் ஆர்கன்ஸோடைய டயக்ராம் வந்து ஹாவ் அப்பியர்ட், பட் அது வந்து மே நாட் பி தி எக்ஸாக்ட் print of the NCERT. It will be slightly different, and parts எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஓகேயா? Fantastic Sandhya, JK, Roshan. All right, so இதுதான் வந்து உங்களோட elementary canal. Now ma'am, questions எப்படி வரும் மேம் அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, first thing is flow chart. Okay, correct order of foregut, okay, in cockroach எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான flow chart based questions. Okay, so correctா you have to identify that pharynx ல இருந்து esophagus, அதுல இருந்து crop, அதுல இருந்து gizzard. So sometimes என்ன ஆகும் அப்படின்னா gizzard crop மாத்தி இருக்கும், esophagus and crop மாத்தி இருக்கும். So அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸோட flow chart based questions இந்த டயக்ராம்ல இருந்து கண்டிப்பா வந்திருக்கு. Okay, that is the first thing. Okay, ரெண்டாவது thing வந்து functions. Okay, functions, mainly functions of hepatic ceca, malphigian tubules, crop, gizzard. In the 4 parts உடைய functions வந்து is very commonly repeatedly asked in NEET. Okay, so make note of all of these things பசங்களா. flow chart ஒன்று, ரெண்டாவது வந்து functions. Okay, எங்க crop ஓட function என்ன, gizzard, hepatic ceca, malphigian tubule. So இது வந்து என்னென்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து it is asked. Then position, அதாவது ரேண்டமாக they will ask you hepatic cecaங்கிறது எங்கே இருக்குது. ஸோ பிட்வீன் hindgut and midgut and foregut and hindgut, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு கிளியர்லி பிக் அவுட் வேர் எக்ஸாக்ட்லி இந்த ஒரு பார்ட் வந்து இஸ் பொசிஷன்ட். ஓகே, தென் they can ask you ரேண்டமாக கோலன் வந்து எந்த ரீஜன் ஆஃப் த கட்டில் இருக்குது, hindgut midgut அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் questions may appear. Okay, so இந்த different types of questions have repeatedly come நம்ம elementary canal of cockroach வச்சு. Is it clear everybody? Clear everybody? Any questions so far? Bobby, Ramu, Banu, Tamizharasi, Bala, clear? So இதுதான் வந்து repeated elementary canal வச்சு கேட்கக்கூடிய questions. That was the first diagram for today பசங்களா. All right, now ரெண்டாவது diagram for today that I am going to discuss is transport of gases. Okay, இது வந்து நம்மளோட breathing and exchange of gasesல இருக்கிற ஒரு diagram. Okay, இந்த diagram as such வந்து பார்த்தீங்க அப்படின்னா I think ஒரே ஒரு previous yearல தான் கேட்டிருக்காங்க, அதுவும் கொஞ்சம் ரொம்ப முன்னாடியே வந்து கேட்ட ஒரு question தான். பட் இந்த diagram ஏன் important அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க என்ன கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அண்ட் அதோட பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் என்ன அப்படிங்கிற வேல்யூஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி important.
Okay, so if you see this transport of gases எப்படி நடக்குது நம்ம பாடியில அப்படின்னு பார்த்தோம்னா first of all through the conducting part of நம்மளோட respiratory system நம்ம ஏரை வந்து நம்ம alveoli வரைக்கும் எடுத்துட்டு போயிடுறோம் கரெக்டா alveoli வரைக்கும் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா alveoliல கண்டிப்பா ஆக்சிஜன் ஜாஸ்தியா இருக்கும் ஓகே அங்க வர bloodல கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ என்ன ஆகும் அங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குது பிளட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலைக்கு வந்துடும் ஆல்வியோலையிலிருந்து ஆக்சிஜன் பிளட்க்கு வந்துடும் ஓகே ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ப்ரீத் அவுட் பண்ணும்பொழுது என்ன ஆகும் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கம்ப்ளீட்லி ரிலீஸ்ட் அவுட் சைட் கிளியர் everybody now இந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு போற blood என்ன பண்ணும் it will go into the pulmonary vein வழியா நம்ம left chamber of the heartக்கு போகும் left aorta of the heartக்கு போகும் அங்க இருந்து left ventricleக்கு வந்து left ventricle இருந்து through the aorta எல்லா systemic arteries வழியாகவும் it will carry the oxygenated blood எங்க எடுத்துட்டு போகும் it will be taking it to the body tissues ஓகே ஸோ பாடி டிஷ்யூஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அங்கே பாடி டிஷ்யூஸ் வந்து என்ன பண்ணும் ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நிறைய கார்பன் டை ஆக்சைடை சேர்த்து வச்சுருக்கோம் அப்போது ஓகே வண்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே நம்மள்கிட்ட இருக்கிற குப்பை எல்லாத்தையும் அதுகிட்ட போட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடு டிஷ்யூலேருந்து பிளட்டுக்கு வந்துடும் பிளட்லேருந்து இந்த ஃப்ரெஷ் ஆக்சிஜன் இப்போ தானே தூக்கிட்டு வந்தோம் அந்த ஆக்சிஜன் டிஷ்யூக்கு வந்துடும் ஓகே நான் அங்கேருந்து வந்து நம்ம டிஷ்யூ என்ன பண்ணோம் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டு then the blood will now take the carbon dioxide okay எல்லா veins வழியாக deoxygenated எடுத்துட்டு it will go back to the heart and heartல இருந்து நம்ம right ventricle இருந்து pulmonary artery வழியா it will go back to the alveoli okay so இதுதான் வந்து how the flow happens okay that is completely important எப்படி எங்க என்னென்ன gases diffuse ஆகுது ரேண்டமா ஒரு கேள்வி கேட்பாங்க டிஷ்யூல எந்த ஒரு பர்టిక్యులர் எந்த ஒரு பர்டிகுலர் திஸ் திங் இஸ் பீயிங் எக்ஸ்சேஞ்ச் எந்த ஒரு கேஸ் வந்து டிஷ்யூலேருந்து பிளட்டுக்கு டிஃப்யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிஷ்யூலேருந்து பிளட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி கார்பன் டை ஆக்சைடு கரெக்ட் ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் கேன் அப்பியர் நான் அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ப்ரெஷர்ஸ் ஓகே ஸோ இஃப் யூ சி ஹியர் இங்கே ஆல்வியோலார் ஏரில் கிட்டத்தட்ட 104 mm ஆஃப் மர்க்கரி ப்ரெஷரில் ஆக்சிஜன் இஸ் present ஆனா இதே நம்மளோட ஆக்சிஜனேட்டட் bloodல வந்து பார்த்தோம் ஐ மீன் டீஆக்சிஜனேட்டட் bloodல வந்து பார்த்தோம் அப்படின்னா 40 தான் இருக்கு அப்போ 40 mm ஆஃப் Hg இருக்கிற ஆக்சிஜன் blood இங்க வரும்பொழுது ரொம்ப ஈஸியா ஆக்சிஜன் will diffuse inside okay now once oxygen will diffuse okay what happens it becomes 95 mm இப்போ 95 mm அப்படியே டிஷ்யூக்கு போகும்போது டிஷ்யூல கண்டிப்பா ஆக்சிஜன் கம்மியா தான் இருக்கா ஸோ அந்த கம்மியான ஆக்சிஜனை பார்த்துட்டு what happens இந்த 95 will now diffuse into the tissue thereby again making it into 40 ஓகே ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்னுடைய ஆக்சிஜனேட்டட் பிளட்ல 40 mm ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெஷர் தான் இருக்குது ஓகே ஆனால் இந்த கார்பன் டை ஆக்சைடு ப்ரெஷர் டிஷ்யூ கிட்ட போகும்போது டிஷ்யூ கிட்ட 45 இருக்குது அப்போ டிஷ்யூ கிட்ட 45 இருக்குது அப்படின்னா that will now diffuse into the this thing into the blood அப்போ blood now has 45 mm of mercury partial pressure இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு நான் இது இப்போ அகேன் ஆல்வியோலை கிட்ட போகும்பொழுது ஆல்வியோலையில் 40 தான் இருக்குது ஆனால் என் கிட்ட 45 இருக்குது அப்போ என்ன ஆகும் ரொம்ப ஈஸியாக கார்பன் டை ஆக்சைடு will now get diffused into the alveoli okay so in fact உங்க NCERT-ல இதுக்கு ஒரு குட்டி டேபிள் கூட இருக்கு partial pressures oxygenated blood deoxygenated blood tissues alveoli I mean alveolar air இதெல்லாம் என்னென்ன இருக்கு atmospheric air also அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டேபிள் இருக்கு அதையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் பட் இந்த டயக்ராம் மூலமாவும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த கான்செப்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஓகே நான் மூவிங் ஆன் டு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேன் கம் கண்டிப்பாக பார்ஷியல் ப்ரெஷர்ஸில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின் ஓகே பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் carbon dioxide, flow of oxygen,
ஓகே எங்கே டிஷ்யூலேருந்து பிளட்டுக்கு யார் போகிறா, பிளட்லேருந்து டிஷ்யூக்கு, ஆல்வியோலைலேருந்து பிளட்டுக்கு, பிளட்லேருந்து ஆல்வியோலைக்கு. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் தே கேன் ஆஸ்க் யூ. ஓகே அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஃப் யூ see நம்மளோட ஹார்ட்லேயுமே வந்து எந்த பக்கம் pulmonary vein is there, எந்த பக்கம் pulmonary artery is there, pulmonary vein ஓட function என்ன, pulmonary artery ஓட function என்ன. ஸோ இந்த மாதிரி related questions can also come. But overall இந்த ஒரு concept is definitely important. Okay. Reproductive structure of frog is important. Bala, frog overall ஆவே நீங்க படிச்சுக்கோங்க. But the problem is frog வந்து நமக்கு PYQs பெருசா கிடையாது இல்லையா. We've never had frog as a dedicated section before. So அதனால PYQs base பண்ணின analysis நம்மக்கிட்ட இல்லை. But definitely frog அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட systems, அதோட reproductive system will definitely be important. Okay. So உங்களுக்கு வேணும்னா definitely we will take it up in another session. Okay. யா பசங்களா. ஸோ ஆக்சுவலாக இந்த டயக்ராம்ஸ் தாண்டி இஃப் யூ ஆல் ஃபீல் லைக் மேம் இந்த ஒரு டயக்ராம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும், இது வந்து எனக்கு சரியாக புரியல அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா யா எவ்ரிபடி. ஸோ இதுதான் இன்னைக்கான ரெண்டாவது டயக்ராம் தட் வி ஹேவ் தட் இஸ் பேஸ்ட் ஆன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ். ஆல்ரைட் ஓகே தெரிக்க விடுங்க ஒரு சில ஸ்டார்ஸு. ராஸ்லின், பாலா, ஜேகே, சுந்தரி எல்லாருமே yes very good fantastic. Okay now nephrons தான் அடுத்த most important diagram நம்மளோட class 11 zoologyல. Okay so if you see நம்மளோட nephrons வந்து is the structural and functional unit of kidneys. Okay so kidney அப்படின்னு ஒரு ஆர்கன் கொடுத்திருந்தாலும் இந்த ஆர்கனுக்கு உள்ள இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கமும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் பண்றது இந்த குட்டி nephrons தான். Okay so nephrons ஓட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா entire urine formation, entire process of கான்சன்ட்ரேஷன் எல்லாமே பாதி சாப்டரே படித்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் டயக்ராம் நீங்கள் படிச்சிருந்தீங்க மட்டும். ஓகே இஸ் தட் கிளியர் எவ்ரிபடி. ஸோ அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் டயக்ராம்லேயே கிட்டத்தட்ட பாதி எக்ஸ்கிரீஷன் அண்ட் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இஃப் வி சி first where does the nephrons begin? Nephrons begins at the glomerulus. Okay what is the glomerulus? என்னோட renal artery oxygenated blood எடுத்துட்டு okay it comes inside the kidney. கிட்னிக்கு வந்து ஆக்சிஜன் கொடுத்துட்டு இந்த ரத்தத்தை எல்லாத்தையும் நான் ஃபில்டர் பண்ணி தான் வேஸ்ட்டை வெளியே தள்ளணும். அப்போது அதை ஃபில்டர் பண்ணோன்னா இப்போ நம்ம டீ போடும்போது என்ன பண்ணுறோம், we kind of வடிகட்டிஃபை them கரெக்ட். ஸோ அப்போ அந்த ஒரு குட்டி மெஷ் லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு தேவை. அப்போ மெஷ் லைக் ஸ்ட்ரக்சர் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் தட் இஸ் வாட் வி கால் அஸ் த glomerulus. ஓகே ஸோ இந்த glomerulus-ஐ ஃபார்ம் பண்ணிட்டு வாட் ஹேப்பன்ஸ், இந்த ஆர்டரியோல் வந்து இட் கம்ஸ் இன் as the afferent arteriole, goes out as the efferent arteriole. ஸோ இந்த ஆர்டரிஸ் வந்து இஸ் கோயிங் டு create that sieve. நான் இந்த சீவ்லேருந்து ஒரு கப்புக்குள்ளே நம்மளோட வேஸ்ட் எல்லாமே விழப்போகுது. ஓகே அண்ட் தட் கப் இஸ் வாட் வி கால் ஆஸ் த Bowman's capsule. ஓகே ஸோ glomerulus and Bowman's capsule தாண்டி இட் வில் now come into a குட்டி டியூப் called the PCT. ஓகே or the proximal convoluted tubule. ஓகே proximal convoluted tubule அப்படின்னு சொல்லும்போது நம்ம glomerulus-க்கு கிட்ட இருக்குது. ஓகே அண்ட் இந்த ஒரு ஹைலி காயில் டியூப் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ண வேஸ்ட்லேருந்து 99% வாட்டர் இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம வெளியே தள்ளிட்டோம்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம், தண்ணி குடிக்காமலே நம்ம வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் நம்ம அதுக்கும் சரியாக வந்து ரீஅப்சார்ப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்ம பாடியில் சுத்தமாக தண்ணியே இருக்காது. ஸோ கிட்டத்தட்ட 99% ஆஃப் ஆல் த வாட்டர் அயன்ஸ் எல்லாத்தையுமே ரீஅப்சார்ப் பண்ணுறது தான் இந்த PCT ஓட வேலை. ஸோ ரீஅப்சார்ப்ஷன் is one main function in our
process in our urine formation. And இதுக்கு முன்னாடி glomerulus and Bowman's capsule ஒரு வடிகட்டுற process நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, that is what we call as ultrafiltration. So ultrafiltration ஆகி reabsorption ஆன பிறகு what happens, it comes into my loop of Henle. Okay, now loop of Henle ல you all know the direction of urine loop of Henle ல போறதுக்கும் vasa recta ல blood flow க்கும் there is a counter direction. கரெக்டா? இது வந்து இப்படி மேலேந்து கீழே போனா இது இங்கே கீழேந்து மேலே போகுது. கரெக்டா? So when that is happening, further urine concentrate ஆகுது through the counter current mechanism. So inner medullary regionல ஒரு hyper osmolarity create ஆகுது. Now இதனால urine is getting concentrated. Clear? From there, what is happening? We're going to the next section called the distal convoluted tubule. So distal convoluted tubule nu சொல்லும்போது தூரமா இருக்கிற tubule. So glomerulus ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரமா இருக்கிற tubuleங்கிறதுனால distal convoluted tubule. So இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, யாராச்சு தெரியாம எதையாவது ஒன்று நம்ம சேர்த்து அங்கே பிசிடியில் ரீஅப்சார்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஹைட்ரோஜன் அயன்ஸ், ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ், ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாத்தையும் திருப்பி செக்ரீட் பண்ணி நமக்கு தேவையில்லாதது எல்லாத்தையும் சார்ட் பண்ணி திருப்பி அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி எல்லாத்தையும் உள்ள திருப்பி செக்ரீட் பண்ணுறதுக்கு. ஓகே, which we call as tubular secretion. Okay, now once this secretion happens, next அங்கிருந்து ஒரு கலெக்டிங் டக்ட்டுக்கு போகுது, கலெக்டிங் டியூபியூலுக்கு போகுது, அண்ட் அங்கிருந்து நிறைய கலெக்டிங் டியூபியூல் சேர்ந்து 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 நம்ம கிட்னியோட பெல்விஸில் எல்லாத்தையும் போய் ட்ராப் பண்ணிடுறாங்க. ஓகே, all right, very good Gautam, very very good. Descending loop is permeable to water, ascending loop is permeable to salts. Very good. Okay, so இங்க வந்து மேம் நீட் 2024ல அப்படியே அவுட் ஆஃப் என்சிஆர்டி வந்தாலும் 3 சப்ஜெக்ட்டுக்கு சேர்த்து 3 to 5 questions தான் வருமா? சந்தியா, see that's what I told you கண்ணா. If you see நம்மளோட சிலபஸ் வந்து இஸ் வெரி கிளியர்லி டிஃபைன்ட். ஓகே, இதுதான் வரப்போகுது, இதெல்லாம் நமக்கு கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நமக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ அது சொல்லியாச்சு அப்படின்ற பட்சத்தில் அதையும் தாண்டி வெளியே எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, தட் யூ டு நாட் ஹேவ் டு வரி. ஓகே, கேடிஎம் லவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, மேம் இஃப் ஸ்ட்ரெச் ரிசெப்டர்ஸ் ஆஃப் யூரினரி பிளாடர் இஸ் டோட்டலி ரிமூவ்ட், அப்போ வாட் வில் ஹேப்பன், வெதர் தெர் வில் பி நோ மிக்சரேஷன் ஆர் வில் தேர் பி மிக்சரேஷன் இன்வாலண்டரி. ஓகே, ஸோ கேடிஎம் லவர் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச் ரிசெப்டர்ஸ் நம்ம யூரினரி பிளாடரில் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் த பிளாடர் இஸ் ஃபுல், ஓகே, அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஸ்ட்ரெச்சிங், அப்போ தான் வந்து பிரெயினுக்கு சிக்னல் வில் கோ தட் வி ஹாவ் டு யூரினேட் அப்படிங்கிற மிக்சரேஷன் பண்ணணுங்கிற அந்த ஒரு எண்ணமே is sent to the brain, signal is sent to the brain only from the stretch receptors. So in case stretch receptors are totally removed, appo no signal will go to the brain, appo no signal will go to the brain அப்படினா urinary bladder fill ஆச்சா இல்லையா அப்படினே நமக்கு brainக்கு தெரியாது. Okay, so right after a micturition do you feel like again urinating? You don't, because the brain does not get any signal. Stretch receptors have been relaxed. Okay, so if receptors இல்ல அப்படினு சொன்னா கண்டிப்பா there will be no micturation. Okay, all right, okay, fantastic. So in the nephrons base பண்ணி என்னென்ன questions வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, first வெறும் ஓகே வெறும் anatomy based questions உங்களுக்கு வரும். அதாவது பிசிடியில் என்ன மாதிரி எபிதீலியம் இருக்குது, டிசிடியில் என்ன மாதிரி எபிதீலியம் இருக்குது, அந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ். ஓகே, அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் போமென்ஸ் கேப்சூலுங்கிறது ஒரு டபுள் வால்டான கப், அதில் இருக்கிற செல்ஸ் பேர் என்ன. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபண்டமெண்டல் அனாட்டமி கொஸ்டின்ஸே உங்களுக்கு நெஃப்ரான்ஸ்லேருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அதையும் தாண்டி அகெயின் anatomy questions சொல்லும்போது anatomically நமக்கு வந்து நெஃப்ரான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா we have juxtamedullary, we have cortical neuron நெஃப்ரான்ஸ் இல்லையா. ஸோ பேஸ்ட் ஆன் அவங்களோட பொசிஷன், ரொம்ப சின்ன லூப் ஆஃப் ஹென்லியாக இருந்துச்சு அப்படின்னா what do we call them, ரொம்ப பெரிய லூப் ஆஃப் ஹென்லியாக இருந்தால் what do we call them, இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் anatomy questions நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா the process of urination. Okay, the entire process நான் சொன்ன மாதிரி ultrafiltration, reabsorption, selective reabsorption and tubular
secretion. Okay, so இந்த மூணு processes பேஸ் பண்ணின questions can come. அதுக்கப்புறம் counter current mechanism definitely அதுவுமே வந்து is a question based on the nephrons only. Okay, உங்களுக்கு loop of Henle and vasa recta உடைய இது புரிஞ்சாதான் you will be ever able to explain counter current mechanism. So அதை பேஸ் பண்ணின questions, actually அதை பேஸ் பண்ணின questionsங்கிறத விட counter current mechanism எதுக்கு யூஸ் பண்றோம் or what is the function அப்படிங்கிற question தான் ரொம்ப ஜாஸ்தி. I know நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, மேம் counter current mechanism மட்டும் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு இன்னுமும் அந்த கான்செப்ட் புரியல அப்படின்னே தோணுச்சு அப்படின்னா just remember one fundamental point that counter current mechanismல ஒரு hyper osmolarity is created inner medullary regionல and அதனால தான் நம்ம யூரின் கான்சென்ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரும்னு சொல்லி நீங்கள் ஒரு 50% நம்பலாம். ஓகே, is that clear everybody? So அதனால அந்த மாதிரி questions can come and definitely functions. Okay, அதாவது functions in the sense PCT ஓட function, glomerulus, Bowman's capsule, loop of Henle, DCT, collecting tubule, இந்த ஒவ்வொரு part உடைய functions base பண்ண questions. Okay, so in fact நம்ம வந்து excretion, excretory products and elimination chapter நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த entire chapterல இருந்து maximum PYQs நமக்கு இந்த diagram பேஸ் பண்ணி இந்த 4 டாபிக்ல இருந்து தான் நமக்கு வந்திருக்கு. ஓகே, இஸ் தட் கிளியர்? KTM lover, அதுதான், that will be the problem. No, so if stretch receptors are not there, you will not be able to urinate because the brain will not give the signal. Okay, so then it will accumulate and it will cause a problem in the body. Okay, fantastic. Okay, so இதுதான் நெஃப்ரானை பற்றின ஒரு ஓவர்வியூ அண்ட் இதுக்கான ஃபண்டமெண்டல் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேன் கம் அப்படிங்கிறது. ஓகே பசங்களா, now the next thing that we are going to discuss today is synaptic transmission. Okay, நம்ம நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் synaptic transmission. நான் synaptic transmission பேஸ் பண்ணின எக்கச்சக்கமான questions have come PYQஸ்லேயே நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ்லேயே. ஸோ அதனால definitely it is worth noting this diagram. Okay, so first thing, the process of synaptic transmission, chemical transmission நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா it's very simple. நம்ம வந்து generation and conduction of impulse வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த generation and conduction of impulse முடிஞ்சு impulse end of the axonic வந்த உடனே what happens, signal இங்கே வந்துருச்சு. ஓகே, சிக்னல் இங்கே வந்துருச்சு, பீப் பீப் சிக்னல் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே வாட் ஹேப்பன்ஸ், என்னுடைய வோல்டேஜ் கேட்டட் கால்சியம் சேனல்ஸ் தபதபான்னு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ உள்ளே வர கால்சியம் எல்லாம் பார்த்துட்டு ஓகே சிக்னல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ், இந்த சைனாப்டிக் வெசிக்கிள்ஸ்குள்ளே, வெசிக்கிள்ஸ்னால் என்ன, குட்டி குட்டி பவுச் மாதிரி, பேக்கெட் மாதிரி, அதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ வெசிக்கிள்ஸ்க்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறதே ஒரு தனி கேள்வி. ஓகே, நம்ம சப்பையான கேள்வி அப்படின்னு நினைப்போம், பட் இட்ஸ் அ வெரி வெரி key question that is asked. So அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, so this neurotransmitter அப்படிங்கிறது வந்து will be filled inside these vesicles and in the vesicles என்ன பண்ணும், beep beep னு signal வந்த உடனே it will move and நம்மளோட end of the membrane க்கு it will come and dock. Okay, அங்க dock ஆயிட்டு it will fuse with the membrane and open. Exocytosis மூலமா what happens, it will open ஆன உடனே உள்ள இருக்கிற neurotransmitter எல்லாம் வெளியே கொட்டிரும். ஓகே, நான் வெளியே கொட்டின உடனே தென் வாட் வில் ஹேப்பன், அடுத்த பக்கம் இருக்கிற போஸ்ட் சைனாப்டிக் நியூரான். ஓகே, அதாவது நான் தான் ப்ரீ சைனாப்டிக், ஏன்னா சைனாப்ஸ் அப்படிங்கிற கனெக்ஷனுக்கு முன்னாடியே எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். நான் அடுத்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அந்த ஜங்ஷனை தாண்டி தானே கொடுக்குறேன். ஸோ போஸ்ட் சைனாப்டிக் நியூரானுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற டென்ட்ரைட்ஸ்லேருந்து அங்கே இருக்கிற ரிசெப்டர்ஸ் ரெடியாக காத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரை நான் ரிலீஸ் பண்ண உடனேயுமே அது பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்த நியூரானில் இட் வில் கோ and convey the messages. Is that clear? Everybody, Jay Chandran, Varshini, everyone? Okay, Ratika, Has, Gautam, everybody? Okay, fantastic. So fundamentally நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா questions if you see. Okay,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைனாப்ஸ்னா என்ன அப்படிங்கிறதே ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டினாக இருக்கும். ஓகே, வர்ஷினி ஐஸ் அண்ட் இயர்ஸ் கிடையாது கண்ணா, இட் ஹாஸ் பின் deleted. உங்களுக்கு ஐஸ் அண்ட் இயர்ஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் யுவர் நீட் சிலபஸ், டோன்ட் வரி. ஓகே, ஃபைன், ஃபேண்டாஸ்டிக். ஸோ அதனால் axon டெர்மினல்லிருந்து பாஸ் ஆகி அந்த ஒரு ஜங்ஷன் வழியாக தான் இட்ஸ் கோயிங் டு த நெக்ஸ்ட் நியூரான். ஸோ அதுதான் சைனாப்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ சைனாப்டிக் நியூரான் எது, போஸ்ட் சைனாப்டிக் நியூரான் எது, அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அந்த ஒரு கேப், அந்த ஒரு ஜங்ஷன். ஓகே, யூ கேன் see here இல்லையா, சைனாப்டிக் கிளெஃப்ட்னா கேப். ஸோ இந்த ஒரு ஜங்ஷன் தான் இஸ் த சைனாப்ஸ். ஸோ இந்த சைனாப்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற நியூரான் எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வருதோ that becomes my pre-synaptic neuron, and எது அப்புறமா வருதோ, யார் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறாளோ they become the post-synaptic neuron. Clear-ஆ everybody? So that is the first thing. Then next வந்து வெசிக்கல்ஸில் என்ன இருக்கும் or என்ன ரிலீஸ் பண்ணுறதுனால எது மூலியமாக நெக்ஸ்ட் நியூரானுக்கு போகுது. ஸோ அதுக்கு ஆன்சர் வில் பி நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அது சொல்லியாச்சு. அது தவிர வோல்டேஜ் கேட்டட் சிஏ சேனல்ஸ், ஓகே, கால்சியம் சேனல்ஸ். ஓகே, எந்த சேனல்ஸ்னால சைனாப்டிக் டிரான்ஸ்மிஷன் நடக்குது, ஆர் they can even ask you in the sense எந்த ஒரு iron வந்து is very important. இந்த மாதிரியான different questions வந்து can come from this portion. Clear-ஆ பசங்களா? So then the synaptic transmission is definitely very very important. I would say even electrical impulse, okay, எப்படி generate ஆகுது, conduct ஆகுதுங்கிறதும் is a very very important concept. Okay, but நம்ம இங்கே diagram specific-ஆ நான் சொன்னதுனால I have taken up the synaptic transmission. Clear-ஆ? Now இதுக்கு அப்புறமா the last diagram for today that I wanted to discuss with you, important-ஆ நீட் பேப்பரில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு diagram, ஒரு கான்செப்ட் is activation energy of an enzyme. Okay, so enzyme-கான activation energy எப்படி வந்து ஒரு enzyme யூஸ் பண்ணுறதுக்கும் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் what is the difference அப்படிங்கிறது மாதிரியான questions வந்து definitely can come. ஆதிஷா, டயக்ராம்ல எது ப்ரீ அண்ட் போஸ்ட் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, லெட் மீ ஜஸ்ட் கிளாரிஃபை தட். இதுதான் கண்ணா இஸ் த ஜங்ஷன். ஓகே, திஸ் இஸ் மை ஜங்ஷன். ஓகே, ஐ மார்க் இட் இன் ரெட். திஸ் இஸ் த ஜங்ஷன். ஓகே, நடுவில் கேப் இருக்குது. திஸ் இஸ் த ஜங்ஷன். திஸ் இஸ் மை சைனாப்ஸ். நான் சைனாப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, சைனாப்ஸ்ட்டை வரத்துக்கு முன்னாடியே யாருக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும், மேலே இருக்கிறவங்களுக்கு. கரெக்டாக? பிகாஸ் திஸ் இஸ் ஹவு மை இன்ஃபர்மேஷன் இஸ் கமிங். ஸோ திஸ் வில் பி மை ப்ரீ சைனாப்டிக் neuron. Okay, இதோட axon terminal இருந்து தான் it is going to come to the synapse, and from the synapse now it will go to the next one, which is the next dendrite. So synapse-க்கு அப்புறமா தான் இந்த அடுத்த நியூரானுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா that will be my post synaptic neuron. Clear everybody? I hope that's clear. Adisha, Sudha, JK, Gautam, everyone? All right, fantastic. Okay, going back to my last diagram for today, which I clearly told you is activation energy. Okay, so activation energy வந்து பார்த்தீங்கன்னா what it is basically அப்படின்னா, இப்போ எனிவே நம்ம ஒரு சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் லைக் அ லாக் அண்ட் கீ மெக்கானிசம். கரெக்டாக? ஸோ சப்ஸ்ட்ரேட்டோட மை பர்டிகுலர் whatever substrate வந்து it has to change, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி it will get converted to a product. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அப்படின்னு சொன்னால் லாக் அண்ட் கீங்கிறது வேண்டாம். நம்ம நார்மல் ஒரு சப்ஸ்ட்ரேட் அண்ட் ப்ராடக்ட் முறையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சம் கைண்ட் ஆஃப் அ பிளே டோ. ஓகே, ஏதாவது ஒரு மாவு எடுத்து நம்ம ஒரு ஷேப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் எடுத்த உடனே ஒரு உருண்டையாக இருக்கிற மாவு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஷேப்பில் வருமா? வராது. we have to slowly mold it. கரெக்ட்? ஸோ இந்த ப்ராசஸ் நிறைய நடுப்புற இருக்கிற ஒரு குட்டி குட்டி டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ் வந்து வில் அப்பியர். எஸ் or no? யா பசங்களா? ஸோ இந்த ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹைலி அன்ஸ்டேபிளான ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ நடுவில் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ எனி நம்பர் ஆஃப்
transition states can happen. So இந்த states எல்லாமே வந்து are unstable. So எப்பவுமே unstable ஆன moleculesக்கு energy எப்படி இருக்கும்? ரொம்ப ஹையா இருக்கும். Correct? So always substrate விட ரொம்ப ஹையரான ஒரு எனர்ஜி லெவலில் நம்ம transition state இருக்கும். Okay? So transition states ஒவ்வொன்றையும் நான் கடந்து அதுக்கப்புறமா ப்ராடக்ட் வரத்துக்கு விடிஞ்சிரும். அதனால தான் it is taking more time. ஓகே ஸோ இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ எனர்ஜி வேணுமோ அதுதான் என்னுடைய ஆக்டிவேஷன் எனர்ஜி. இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? யா எவ்ரிஒன்? ஸோ சப்ஸ்ட்ரேட்லேருந்து சப்ஸ்ட்ரேட் இஸ் ஸ்டேபிள். ஓகே நீங்கள் ஒன்றுமே அதுக்கு பண்ணல அப்படின்னா அது அப்படியே இருக்கும். அப்போ அது வந்து இஃப் இட் இஸ் அண்டர் கோயிங் அ ரியாக்ஷன் it is going to go through so many unstable states, and in the unstable states எல்லாமே வந்து it has very high energy compared to the substrate. அப்போ என்கிட்ட வந்து ஒரு 200 joules of energy தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே ஆனால் அந்த 200 joules is not enough. எனக்கு 400 joules வேணும் அப்படின்னு சொன்னால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக 200லேருந்து 250 போய் 300 போய் 350 போய் அப்புறம் 400க்கு நான் என்னைக்கு போகிறேனோ அன்னைக்கு தான் என்னுடைய டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணி ஐ கேன் எவர் ஃப்ரம் த ப்ராடக்ட். ஸோ அதனால தான் enzyme இல்லை அப்படின்னு சொன்னால் activation energy without an enzyme is extremely high. ஓகே அண்ட் இந்த ஹை எனர்ஜியை தான் என்னோட என்சைம் வந்து சட்டுன்னு கீழே கொண்டு வந்துடும். ஓகே அப்போ வாட் ஹேப்பன்ஸ் 400 ஜூல்ஸ் அப்படிங்கிறது will drop to 100 ஜூல்ஸ். எங்கிட்ட தான் 200 ஜூல்ஸ் இருக்கே நான் குவிக்காக ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் அன் என்சைம் இஸ் வெரி வெரி லெஸ். அப்படி இருக்கும் பொழுது வாட் டு ஐ டூ? குவிக்காக நான் வந்து ஐ வில் அண்டர்கோ த டிரான்சிஷன் ஸ்டேட் அண்ட் ஐ வில் ஃபார்ம் த ப்ராடக்ட். ஓகே is that clear everybody? So இந்த diagram பேஸ் பண்ணி or in general activation energy பேஸ் பண்ணி enzyme எதனால speed of reaction accelerate பண்ணுதுங்கிற மாதிரியான எக்கச்சக்கமான combination of questions you can expect from this particular section. Is it clear? And அதுலயும் ஒரு குட்டி பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. இங்க இருக்கு என்னுடைய substrate. ஓகே இங்க இருக்கு என்னுடைய ப்ராடக்ட். சப்ஸ்ட்ரேட்டை விட ப்ராடக்ட் வந்து கம்மியான எனர்ஜியில் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? லெட்ஸ் சே நான் ஆரம்பிக்கும் போது 200 ஜூல்ஸில் இருந்தேன், ப்ராடக்ட் வந்து 100 ஜூல்ஸ் தான் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னால் நடுவில் இருந்த 100 எனர்ஜி என்னாச்சு? காணாமல் போச்சு. அப்போ வாட் ஹேப்பன்? ஐ கேவ் அவுட் த ஹீட். எஸ் ஆர் நோ? ஸோ நான் ஹீட்டை வெளியே கொடுத்து I have given out energy and I have undergone this process. அப்போ what happens? Substrate விட product lower ஆன எனர்ஜியில் இருக்கும்போது this is an exothermic process. கிளியர்? இதே நான் 200 ஜூல்ஸில் இருந்துச்சு என்னோட சப்ஸ்ட்ரேட், பட் நான் ட்ரான்சிஷன் ஸ்டேட்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது இங்கேயே லேண்ட் ஆகிட்டேன். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ யூஸ் அ டிஃப்ரெண்ட் கலர் ஹியர். ஸோ லெட் மீ சே நான் இவ்வளோ தூரம் போயிட்டு நான் இங்கேயே லேண்ட் ஆகிட்டேன், என்னோட ப்ராடக்ட் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ என்னாச்சு? என்னோட சப்ஸ்ட்ரேட்டை விட ஹையரான லெவலில் என்னோட ப்ராடக்ட் இஸ் தேர். கரெக்ட்? ஸோ இஃப் தட் இஸ் த கேஸ் அப்போ என்னாச்சு? 200 விட நவ் மை ப்ராடக்ட் இஸ் அட் 300. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா 100 எங்கேருந்து வந்திருக்கும்? நான் வெளியிலேருந்து அப்சார்ப் பண்ணியிருப்பேன். அப்போ நவ் இஃப் ஐ எம் டேக்கிங் இன் எனர்ஜி டியூரிங் த ரியாக்ஷன், what do I call it? I call it an endothermic reaction. Okay, so either based on questions also can come. Now this is very very fundamental. Okay, ma'am book la illiye appdin sonna, this is something you have to apply your knowledge. avladha. Okay, so anyway நம்ம chemistry லையுமே படிச்சிருப்போம் இல்லையா? what is exothermic reaction, endothermic reaction, thermodynamics we would have seen. So other concept தான் அப்படியே இங்கேயும் நம்ம apply பண்ணிக்கிறோம். Okay, so இந்த exo and endo தவிர okay, even if you see normally நம்மளோட கண்டிப்பாக ஆக்டிவேஷன் எனர்ஜி, என்சைமோட மெக்கானிசம், எப்படி எதனால் என்னோட என்சைம் வந்து இஸ் பிரிங்கிங் டவுன் த டைம் ஆஃப் த ரியாக்ஷன், எதனால் ரியாக்ஷன் இஸ் கெட்டிங் ஆக்சலரேட்டட், இது எல்லாமே ஆர் வெரி வெரி காமன் கொஸ்டின்ஸ். ஓகே லுஃபி, கௌதம், ராசலின், ஜேகே, எவ்ரி ஒன், இஸ் இட் கிளியர் பசங்களா? Can I see some stars out there in the chat box? Everybody.
Okay, all right, fantastic. So இன்னைக்கு மொத்தம் வந்து we have seen 5 diagrams இல்லையா பசங்களா? So first thing I started with elementary canal of cockroach, அதுக்கப்புறமா I taught you transport of gases, அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணோம், nephrons பார்த்தோம். Okay, nephronோட structure, அதுலேருந்து என்னென்ன questions can come, அதுக்கப்புறம் synaptic transmission, எப்படி வந்து ஒரு chemical synapse is happening, ஒரு நியூரான்லேருந்து எப்படி next நியூரானுக்கு information is passing அப்படிங்கிற synaptic transmission பார்த்தோம். And then we also saw activation energy. Okay, is that clear? So next class க்கு மேம் இந்த டயக்ராம்ஸ்லாம் நீங்கள் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சேட் பாக்ஸில் போட்டிங்கன்னா எனக்கு அப்படியே லைவ் சேட்டில் ஐ மைட் மிஸ் இட். ஸோ டெஃபினெட்லி புட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ், ஐ வில் டேக் அ லுக். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோதானா அப்படின்னா அவ்வளோதானா கிடையாது. நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ வில் பி ஆல்சோ டிஸ்கஸிங் மோர் டயக்ராம்ஸ் ஃப்ரம் 11th. இன்னும் கிளாஸ் 12 ஜுவாலஜிலேருந்து we have to see diagrams. Okay, and அது மட்டும் இல்லாம இந்த concepts associated PYQs இது எல்லாமே வந்து will be seen. ஓகே, ஸோ அதனால எஸ் மேம் அடுத்த செஷனுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு சொன்னால் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஸ்டாரை போடுங்க, மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசங்களா. ஓகே, பிரீத்தி வந்து அனிமல் கிங்டம் ஃபுல்லாக வேணும் மேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ரெஃபரன்சஸ் இருக்குது மேம், இந்த கான்செப்ட் கொஞ்சம் ரிவிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி தோணுதோ டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், வீல் ஒர்க் இட் அவுட். ஓகே, ஜெயச்சந்திரன், புவனேஷ், லுஃபி, கௌதம், everyone, JK, super, fantastic பசங்களா, fantastic. Thank you so much. இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணி கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு. ஓகே, ஸோ டெய்லி keep working hard, keep pushing yourself. Okay, so நீங்கள் வந்து every day one step எடுத்துக்கு வச்சா கூட இன்னும் ஒரு 90 நாள் கழிஞ்சு கண்டிப்பாக வேறு லெவலில் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஓகே, ஸோ அதனால் அதுக்கு வந்து கண்டிப்பாக keep yourself confident, keep thinking positive. Definitely you will make miracles in the exam. Okay pasangla, so throw some stars and create some energy. Okay, thank you so much. அடுத்த செஷன்ல கூடிய சீக்கிரம் உங்களை எல்லாரையுமே மீட் பண்றேன். Okay, take care pasangla.